வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் தமிழில் எழுதி பழகுவோம். பாடம் 3. இன்று நாம் படிக்கப் போகின்ற எழுத்துகள் நான, இந்தன்ன, தான, இத்தன்ன. முதலில் நாம் நானா எழுதுவோம். கீழே இருந்து மேலே ஒரு கோட்டு போட்டு, கிடைக்கோடு போட்டு, கீழே ஒரு கோடு போட்டு, நடுவில் இருந்து வளைத்து கொஞ்சம் கீழே வருவோம். நானா. திரும்ப எழுதுவோமா? கீழிருந்து மேலே ஒரு கோடு போட்டு, கிடைக்கோடு போட்டு, கீழே ஒரு கோடு போட்டு, நடுவில் இருந்து வளைத்து கொஞ்சம் கீழே வருவோம். நானா. இப்போது நாம் நானா எழுதி போட்டு மேலே ஒரு புள்ளி போடுவோம். இந்தன்ன. திரும்ப எழுதுவோமா? நானா எழுதி புள்ளி போட்டு இப்போ நாம் தானா எழுதுவோம். கீழிருந்து மேலே ஒரு கோடு போட்டு, கிடையாக கோடு போட்டு, அங்கிருந்து கீழே வந்து பின் வளைத்து மேலே சென்று, நடுவில் கிடையாக சென்று கீழே வளைத்து திரும்ப கீழே ஒரு கால். தானா. திரும்ப எழுதுவோமா? கீழிருந்து மேலே ஒரு கோடு போட்டு, கிடையாக கோடு போட்டு, அங்கிருந்து கீழே வந்து பின் வளைத்து மேலே சென்று நடுவில் கிடையாக சென்று கீழே வளைத்து திரும்ப கீழே ஒரு கால். தானா. இப்போ தானா எழுதி மேலே ஒரு புள்ளி போடுவோம். இதை இத் என்று கூறுவோம். இத். திரும்ப எழுதுவோமா? தானா எழுதி மேலே ஒரு புள்ளி. இத். இப்போ நாம் எழுதிய எழுத்துக்களை மீண்டும் வாசிப்போமா? ந, இந்த், த, இத். மீண்டும் வாசிப்போமா? ந, இந்த், த, இத். இனி நாம் முதல் 2 பாடங்களில் படித்த எழுத்துக்களை மீட்போமா? ட, ப, ம, ச, க, இட், இப், இம், இச், இக். அதோடு இன்று படித்த எழுத்துகள் ந, இந்த், த, இத். இனி நாம் படித்த எழுத்துக்களை வைத்து சொற்கள் உருவாக்குவோம். இம், த, ட. இந்த எழுத்துக்களை வைத்து என்ன சொல் உருவாக்கலாம்? டானாலையும் இம்மன்னாவிலும் சொல் தொடங்காது. அப்ப தானால தான் இந்த சொல் தொடங்கும். பின்னர் டானா, பின்னர் இம். தடம். த, ட, இம். தடம். இது தடம். த, ட, இம். த, ட, இம். இப்போ தடம் என்று எழுதுவோமா? முதல் தானா எழுதி, பின்னர் டானா எழுதி, பின்னர் இம். தடம். க, ந, இம். இந்த எழுத்துக்களை வைத்து என்ன சொல் உருவாக்கலாம்? நானால இந்த சொல் தொடங்கும். பின்னர் கானா, பின்னர் இம். நகம். ந, ஹ, இம். நகம். இது நகம். இப்போ நகம் என்று எழுதுவோமா? நா, ஹ,
நகம். த இம் ச. இந்த எழுத்துக்களை வைத்து என்ன சொல் உருவாக்கலாம்? முதலில் சானா, பின்னர் தானா, பின்னர் உம்மென்னா. சதம். ச த இம் சதம். திரும்ப சொல்வோமா? ச த இம் சதம். இது சதம். இது 10 சதம். இப்போ சதம் என்று எழுதுவோமா? ச த இம் சதம். வாசிப்போமா? ச த இம் சதம். ட த இட் இம். இந்த எழுத்துக்களை வைத்து என்ன சொல் உருவாக்கலாம்? முதலில் தானா, பின்னர் என்ன எழுத்து வரும்? இட், பின்னர் டானா, கடைசியாக இம். தட்டம். த இட் ட இம் தட்டம். இது தட்டம். இப்போது தட்டம் என்று எழுதுவோமா? த இட் ட இம் தட்டம். வாசிப்போமா? த இட் ட இம் தட்டம். த த இம் இந்த். இந்த எழுத்துக்களை வைத்து என்ன சொல் உருவாக்கலாம்? முதலில் தானா, பின்னர் இந்த். இனி என்ன எழுத்து வரும்? தானா, பின்னர் இம். தந்தம். வாசிப்போமா? த இந்த் த இம் தந்தம். இது யானையின் தந்தம். இனி தந்தம் என்று எழுதுவோமா? த இந்த் த இம் தந்தம். இப்போது நாம் எழுதிய சொற்களை வாசித்து பழகுவோம். தடம், தட்டம், நகம், சதம், தந்தம். இப்போது நாம் படித்த எழுத்துக்களை மீண்டும் மீட்போம். ட ப ம ச க இட் இப் இம் இச் இக் ந இந்த் த இத். நீங்கள் இந்த எழுத்துக்களை வைத்து வேறு பல சொற்கள் எழுதி வாசித்தும் பழகுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகளே. இப்போது நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.